திருவள்ளூரில் ஜாமீனில் வெளியே வந்தவரை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து தீர்த்து கட்ட திட்டமிட்ட கூலிப்படை கும்பலில் இருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பெண் கவுன்சிலர் கொலை வழக்கில் பழி தீர்க்க ஸ்கெட்ச் போட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஜோசப். இவர் மீது ஏற்கனவே ஜாமீனில் வெளியே வர முடியாத வழக்கு உட்பட 20 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கு ஒன்றில் ஜாமீனில் வெளியே வந்த ஜோசப் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்றுள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் அவரை பழிவாங்கும் நோக்கில் கொலை செய்ய சிலர் திட்டமிட்டதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதற்காக கூலிப்படையைச் சேர்ந்த கும்பல் திருவள்ளூருக்கு வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேடங்கிநல்லூர் அருகே ICMR பகுதியில் ஆட்டோவில் பதுங்கியிருந்த கும்பலை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். போலீசாரை கண்டதும் ஆட்டோ மற்றும் கொண்டு வந்த ஆயுதங்களை அப்படியே போட்டுவிட்டு அந்த கும்பல் தலைதெறிக்க ஓடியுள்ளது. அதில் திருநின்றவூரைச் சேர்ந்த ஸ்டீஃபன் ராஜ் மற்றும் தவசி ஆகிய இருவரை மட்டும் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஜோசப்பை கொலை செய்ய திட்டமிட்டது தெரியவந்தது. திருவள்ளூரில் கடந்த ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி பெண் கவுன்சிலர் கோமதி என்பவர் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கில் கோமதியின் கணவர் ஸ்டீஃபன் ராஜ் மற்றும் உறவினர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். ஜோசப் என்பவருடன் கோமதிக்கு திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்பட்டது. இது தொடர்பாக ஆத்திரமடைந்த ஸ்டீஃபன் ராஜ் மனைவியை வெட்டி கொலை செய்தார். இந்த வழக்கில் சிறையிலிருந்து அண்மையில் வெளியே வந்திருக்கிறார். இதனையடுத்து தனது குடும்பம் சீர்குலைந்து போனதற்கு காரணமான ஜோசப்பை தீர்த்து கட்டுவதற்கு ஸ்டீஃபன் ராஜ் திட்டமிட்டுள்ளார். அதன்படி கூலிப்படையைச் சேர்ந்தவர்களோடு சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார். ஆனால் அவர்களின் சதிச்செயலை போலீசார் முன்கூட்டியே அறிந்து கொண்டு அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுத்துள்ளனர். இந்த வழக்கில் ஸ்டீஃபன் ராஜ் உட்பட 2 கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தப்பியோடிய மர்மநபர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பெண் கவுன்சிலர் மரணம் தொடர்பாக ஜாமீனில் வெளியே வந்த இளைஞரை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கூலிப்படையோடு சேர்த்து தீர்த்து கட்ட திட்டமிட்ட கும்பலை போலீசார் முன்கூட்டியே தடுத்து நிறுத்தி கைது செய்த சம்பவம் திருவள்ளூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது.